மூங்கில் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்ச்சி வீட்டுக்கு வந்திருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புதுசாக மூங்கில் புடச்சி வந்திருக்கு. அந்த கிழங்கு வச்சு குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் போகிறதுக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் போய் பார்த்துருப்பாங்களாட்டிருக்கு. அந்த செடியும் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இருந்தாலே என்னை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே தளவில் இருக்கிற தண்டா பார்த்து வெட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே நிறைய முழங்கு இருக்கும். அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஈவினிங் வரேன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். நான் போகிறதுக்குள்ளேயே போண்டா சுடுறதுக்காக வெங்காயமெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் போய் இந்த மூங்கில் கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா டீயும் போண்டாவும் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த நாள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே அதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு அந்த குட்டி குட்டியாக வாழைத்தண்டு மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். அதுவும் அந்த லைட் க்ரீனாக இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டார்க் க்ரீன் போர்ஷன் வந்து கசக்கும் ரொம்ப முத்துனனால. அதனால அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். மூங்கில் குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நான் சாப்பிட்டே வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.